இன்று தேவி தமிழ் மக்கள் எவ்வளவு பிரச்சனை மத்தியில் இன்றைக்கு குழந்தைகளை இழந்த தாய்மார், கணவரை இழந்த தாய்மார், கணவரை இழந்த மனைவிமார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்று யாழ்ப்பாணத்தில் எங்களை பார்த்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாங்க கொழும்புக்கு வரணும் என்ற ஒரே எண்ணத்தோடு. ஆனா அரசாங்கம் என்ன செஞ்சு வவுனியாலே வச்சு அதை நிறுத்தி எந்த விதமான பங்களிப்பு நீங்க கொடுத்து பண்ணக்கூடாது, உங்களுக்கு கல்லால நாங்க அடிக்கிறோம், அடிக்கிறது பார்க்க உடனடியாக அதை நிறுத்தப்பட 13 பஸ் அன்று ரெடியா இருந்து காலையில் வருது. நாங்க யாரும் அங்க வரும்போது தான் நாங்க மனோ 5:45 கால் பண்ணி மெசேஜ் வச்சாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாங்க இது முடிக்கிறோம்னு சொல்லி. அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி ஒரு மோட்டு வேலை இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பண்றீங்க? இலங்கையுடைய பிரச்சனைய அது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கொண்டு போன ஒரு அரசாங்கமா இருக்குது. அதே நேரத்தில் கேகோல் பள்ளியில பள்ளிவாசல் அடிச்சிருக்கு, இன்ன வரைக்கும் ஒரு அரசு நடக்கல. அதே மாதிரி மகர பள்ளிவாசலை உடனடியாக உடைச்சி போடுவோம்னு சொல்லி பிரசிடன்ட் அத்தாரிட்டி ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாங்க. அது நாங்க அதை கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இமெயில் போகுது எல்லா இடத்துலையும் மொய்டீன் பேக்க பாட்டையும் போடுவானோ அது ஹலாலா. இலங்கையில ஒரு வாகனமும் ஓடக்கூடாது, ஹலால் பெட்ரோல் தான் ஓடுது. மஹிந்த ராஜபக்சே வாகனத்துல நின்று திடீரில் கூட இலங்கையில ஓடையலாம், அது ஹலால் பெட்ரோல். அப்ப பெட்ரோல் வாகனத்தை நிப்பாட்டி இம்போர்ட் பண்றதை நிப்பாட்டி இஸ்ரேலால பெட்ரோல் கூட தான் ஓடுது. பிரச்சனை அது மட்டும் ஹலால், அது மட்டும் நல்லமா? மொய்டீன் பேக் ஹராம், முஸ்லிம்கள் எல்லாம் ஹராமா போறாங்க. உங்களுக்கு ஆயில் மட்டும் நல்ல, பெட்ரோல் மட்டும் நல்ல மாதிரி கேட்கிறோம். அதே நேரத்தில் இன்று அந்த கிரீசியாக்கா வந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும், செக்ரட்டரி டிஃபென்ஸ் வெரி கிளியரா சொன்னாரு, முஸ்லிம்கள் நீங்க ஒரு ஆளை பிடிச்சீங்கன்னா தாங்க உங்களுக்கு அடிக்க உரிமையும் இல்லை, அவனை இது செய்ய மேல அடிக்க கொள்ளையில உடனடியா இந்த நாட்டில் பொலிசுக்கு தான் பாரம் கொடுக்கணும். அப்படி செஞ்ச ஆட்சிகள் இல்லைக்கா. இன்றைக்கு என்ன செய்யறாரு? இன்றைக்கு ஒண்ணு செய்யறாரு. இன்றைக்கு கிரீசியாக்காக பெரிய எல்லாம் ஓட்டு செல்ல போகுது. ஆனா இந்த விதமான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயுமே பிரச்சனையா இன்னும் வருது. அதே மாதிரி பானதூரில் ஒரு ஸ்கூல்ல உள்ளே வெளியே வந்து பர்தாவை கழட்டணும், பர்தாவை கழட்டி போட்டு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வணங்கணும், வணங்கி தான் உள்ளுக்கு போயிருக்கிற ஒரு நிர்பந்தத்தை இன்றைய கொண்டு உடனடியா கவர்னர் அலைமானான கவர்னர்ஷிப்பில் கீழே வார ஸ்கூல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பிரின்சிபலை உடனடியாக டிரான்ஸ்பர் பண்ணணும், ஆக்ஷன் ஏற்பாடு வேணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம். அதே கல்முனை ஹாஸ்பிட்டல் இன்று ஒரு டாக்டருக்கு பர்தாவை கழட்ட சொல்லி தூஷணத்தால் பேசி அவரை உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கு ஒவ்வொரு போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கு ஒழுங்கான நடவடிக்கை ஏற்படணும். அதே கண்டியில ஸ்டோட்டா ஹவுஸை மூட சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு நிரஞ்சன் விஜயராஜன் சொல்றவர் ஐக்கிய தேசிய கட்சியில கண்டெஸ்ட் பண்ணி அவர் தேவந்த நிலைமை எவ்வளவு காலமா இருந்தாரு. அவர் ஈக்கிற காலத்துல அங்க இருக்கிற பாரம் மூடியெல்லாம் போச்சு, அங்க இருக்கிற கசினோ மூடியெல்லாம் போச்சு, அங்க இருக்கிற ரேஸ் பை வேச மூடலாம் போச்சு, அங்க இருக்கிற வேச மூட மெடிக்கல் வருது. ஆனா இன்று அவர் பேசுறாரு இறைச்சி கடையை மூடுவனும் ஸ்லோட் ஹவுஸ மூடுவனும். அவர்கிட்ட பஞ்சசீலை என்னன்னு கூட அவருக்கு தெரியாம இருக்கு. அதனால அவர் பஞ்சசீலை ஒழுங்கா படிச்சு அங்க கண்டி நகரத்தை சரி ஒரு ஒழுங்கான ஒரு புத்த நகரமா மாத்துங்க, இது எல்லாத்தையும் இல்லாம மாத்துங்க. நாங்க இறைச்சி கடையை கொண்டு போறோம், ஸ்லோட் ஹவுஸையும் கொண்டு போறது அந்த நிரஞ்ச விஷயத்தையும் சொல்லி கூட இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இன்னொரு SMS போகுது, அது போன் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த போன் நம்பர்ல பேசினா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டுல முஸ்லிம் மக்கள் ஆவது எடுத்து ஒவ்வொரு இடத்துல இருந்து பெரிய கலவரத்தை ரெடியாகிறாங்க, அதுக்கு போன ட்ரைனிங் கொடுப்பட்டது. இந்த இதுல உடனே நாங்க எடுப்போம், நாங்க ஹலாலை வர்ஜனை பண்ணுவோம், நாங்க இவங்களுக்கு மோகம் கொடுக்க தயாராகும் ஒரு SMS. இதுல நம்பர் கூட இருக்கு. IGP நாங்க இன்கம் பண்ணிக்கிறோம், IGP கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம், உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணணும்ன்றது நாங்க இந்த இடத்துக்கு கூறிக்கொண்டு இருக்கோம். மற்ற காலியில நடக்க போற புதுவார செய்யறான காலி ஆபீஸை இன்றைக்கு திறக்கிறதுக்கு கோட்டாபய ராஜபக்சே தான் சீஃப் கெஸ்டா போறாருன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பேப்பர்ல. நாங்க நினைக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் இதுக்கு ஒரு மறுமொழி தரணும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம்.